நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் நாங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தோம். வீட்டான இருந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாம் மழை வந்தப்புறம் துளுத்து ரொம்ப அழகாக இருக்குது வீட்டான பார்க்குறதுக்கே. இது வந்து தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, காட்டு சுண்டகான்னு சொல்லிட்டு. அதோட விதை போட்டு வச்சோம். இப்போ நல்லா பெருசாகவே வளர்ந்து பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கு. கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்திருக்கு. எல்லா பிரான்ச்லேயுமே பூ வந்திருக்கு. மழை வந்ததுமே நிறைய விதைகள்லாம் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. கீரைகள்லாம் கூட நிறைய வந்திருக்கு. இந்த ரோஸ் வீடியோ நிறைய போட்டிருப்பேன் பறிக்கிற மாதிரி. அதோட ரோஸ் செடி தான் இது. பூக்கள்லாம் அறுத்து இப்போ வெறுமனையாக காணப்படுறாங்க. இது வந்து காக்கட்டாமல்லி. ஒரு வேர் ரொம்ப செத்து போகிற மாதிரி இருந்துச்சு. சரி அதுவே வருமானு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வச்சு விட்டால் அதில் சின்ன சின்ன மொட்டுக்கள்லாம் இப்போ இருக்க ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காய். இது ராமேஸ்வரம் விதை. அதுக்கு பக்கம் பாருங்கள். இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இவ்வளோ ஹைட்டில் வளர்ந்து நிற்கிறாங்க முருங்கை. இந்த கத்திரிக்காய் வந்து ஊருக்கு போனப்போ ராமேஸ்வரத்துலேருந்து விதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா. அதோட விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருந்தேன். நிறைய பூக்கள் பிஞ்சுகளும் நிறைய பிடிச்சிருக்குறாங்க. காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும். பெரிய செடியாக நல்லா வளர்ந்துட்டாங்க. பச்சை கத்திரிக்காய் ஒன்றும் வேற ஒரு இடத்துல வச்சுருந்தோம். தண்ணி இல்லாதனால சரி தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மாற்றி வச்சோம். அது இப்போ தான் சும்மா லைட்டாக பச்சை பிடிச்சிருக்கு. மல்லியும் நல்லா அழகாக கொடுத்துட்ருக்கு. அடுக்கு மல்லி. ஒவ்வொரு பூ பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பக்கமே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய படர ஆரம்பிச்சிருச்சு. தம்பட்டாவரை வருமோ வராதான்னு நட்டு வச்சேன். ஒரு சின்ன பக்கெட்டில் தான் நட்டு வச்சேன். சரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்தப்புறம் வேறு இடம் மாற்றி வச்சுக்கலான்ட்டு அது ஒரு சின்ன கொடி ஓரி பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்பரியும் வெட்டி விட்டோம், ப்ரூன் பண்ணி விட்டோம். மொத்தம் ப்ரூனிங்கிறது வந்து செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு ப்ரூன் பண்ணி விடுறோம், சரியான நேரம் பார்த்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நிறைய பூக்கள் பழங்கள்லாம் கிடைக்கும். அடுக்கு செம்பருத்தி. வீட்டை சுற்றி நிறைய செம்பருத்தி வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா செண்பக பூச்செடி. 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சு கூட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது வளருவனான்னு இப்போ தான் ஒரு 4-5 துளிர் எடுத்து மேலே வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளேயே மல்பரி குச்சிகள்லாம் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன். நிலத்தை சுற்றி வேலி மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமரம். இதை பற்றியும் வீடியோ ஷார்ட்லாம் நிறைய போட்டிருப்பேன். ஆனால் இந்த டைம் காய் எடுக்கட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம். காய் எதுவும் வரல. ஆனால் சப்போட்டாவில் நிறைய பூக்கள் நிறைய எடுத்திருக்கு. காய் வந்து ஒரு 5-6 காய் தான் பிடிச்சிருக்கு. செடி மட்டும் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து பெருசாக இன்னும் பழங்கள் வைக்க ஆரம்பிக்கலை. இது வரைக்கும் இதை ப்ரூன் பண்ணி விடலை. இதுக்கும் ஒரு ப்ரூனிங்கை போட்டுறணும். செம்பருத்தி. வெட்டி விட்டு செம்பருத்தி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது சாண்டல் கலர் செம்பருத்தி. இதிலிருந்து செம்பருத்தி பூ பறிக்கிற மாதிரிலாம் கூட வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பைப் கிடச்சிச்சு. அதெல்லாம் குட்டி குட்டியாக அறுத்து அதில் நிறைய அழகு தாவரங்கள் வச்சு விட்டுருக்கேன். பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு 15 தொட்டிக்கு மேலே ரெடி பண்ணி அதில் எல்லாத்துலேயுமே பூச்செடி, ஸ்னேக் பிளான்ட் இந்த மாதிரி நிறைய நட்டு வச்சுருக்கேன். ப்ரூன் பண்ணி விட்டு இன்னும் காய் வரல, எதுவுமே வரலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தேன் கொய்யாக்காய் செடியில். அதுலேருந்து மொட்டுக்கள் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக
ஹாப்பியாக இருக்குது. நந்தியாவட்டம் மொத்தம் ப்ரூன் பண்ணி விட்ட எல்லா செடிங்களுமே துளுத்து ரொம்ப அழகாக அதுலேயும் சின்ன சின்ன மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சேஞ்சிங் ரோஸ் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருப்பேன். சேஞ்சிங் ரோஸ் நல்லா துளிர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. தேவாலரி இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது. பார்பிடோ செரி பூ ஃபுல்லாக பிடிச்சிருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டேன். காய் ஒன்று கூட வைக்கல, எல்லாம் அடித்த வெயிலுக்கு விழுந்துருச்சு. இப்போது கோடை மழை வந்தோடனே திரும்பவும் மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்கு. ஸ்டார் ஃப்ரூட்டும் அப்படி தான் நிறைய பூக்கள் எடுத்துருந்துச்சு. ஆனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால எல்லா பூவுமே கொட்டிருச்சு. இப்போ மழை வந்தோடனே திரும்பவும் எல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் இப்போயாச்சும் பழம் கொடுக்குமான்னு சொல்லிட்டு. பன்னீர் திராட்சை இதை பற்றி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பன்னீர் திராட்சையில் பக்க கிளைகள்லாம் வருது. இது பிரான்ச்சஸ் பிரித்து இப்போ அதை வளர விடணும். செம்பருத்தி, கொய்யா இந்த மாதிரி நம்ம ப்ரூனிங் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு. கற்றாழை, கற்பூரவள்ளி, ஸ்னேக் பிளான்ட் இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி. எல்லாத்தோட ஒரு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம்னு பார்த்தா நெல்லிக்காய் செடியில் இது வரைக்கும் சிறுநெல்லி நெல்லிக்காய் வைக்கல எதுவுமே ஃப்ளவரிங் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நிறைய எடுத்திருக்கு. பார்க்கும் போதே தெரியும் ஒரு கிளையில் இவ்வளோ தான் எடுத்திருக்குன்னே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது காய் வைக்கும் போது நிறைய ஷார்ட்ஸோ வீடியோஸ் நிறைய வரும், பாருங்கள். நிறைய இருக்குது. ஃபோனில் எடுக்கிறனால அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் நிறைய பிடிச்சிருக்கு. செடி ஃபுல்லாக பட்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே முன்னாடி பார்த்துட்ருக்கிற இடம் பாருங்கள். நெல்லிக்காய் செடியை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த முன்னாடி பார்த்துட்ருக்கிற இடம் பாருங்கள். இந்த இடத்துல தான் நாங்கள் நிறைய பழச்செடிகள் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் போர் போட்டு தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி அது பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தண்ணி வந்த அப்புறம் நிறைய செடிகள் வைக்கணுன்ற கனவை பெரிய கார்டன் இந்த இடத்துல தெரியிற இடம் ஃபுல்லாக உருவாக்கணுன்றது பெரிய ஆசை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அதை பற்றியான வீடியோவும் போடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.